ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்சம். இன்று இந்த நித்திய வெளிச்சத்தோடு ஆசீர்வாதத்துக்காக தாழ்ந்தை கொடுக்கிற பிள்ளைகள் உற்சாகமா வந்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டுமல்ல, லெசி பிரதர் பிரயாணத்துக்கு நீங்க எல்லோரும் ஜெபித்தீர்கள், அதுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாள். காரணம், விடுமுறை நாளுக்கு பிறகு ஒளி வீசுகின்றது நித்திய வெளிச்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே நிகழ்ச்சிகளை கடந்து போவோம்னு ஒரு அறிவித்தல். நாளை செவ்வாய்க்கிழமை வார்த்தையின் வெளிச்சம் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ஒரு மத்தியாலம் முன்பு, அதாவது டொரண்டோவிலே 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்றது, வன்கூர்ல 3 மணி, ஒரு மத்தியாலம் முன்பு. காரணம், 4 ஊழியர்கள் இந்தியாவிலிருந்து வருகிறார்கள். அவர்களுக்குரிய நேரத்தை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். தயவு செய்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே ஆரம்ப ஜெபம் பாடல் வழக்கம் போல் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, சங்கீதம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. அதனைத் தொடர்ந்து முதலாவது செய்தி பாஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்தில் செய்வார். தொடர்ந்து வரும் நாட்களிலே திங்கட்கிழமையிலே இந்த செய்திகள் எல்லாம் ஆங்கிலத்தில் கொண்டு வர நான் யோசிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. 8 மணிக்கு பாஸ்டர் ஞான பிரகாசம் கொழும்பு நான் தொடர்படுத்துவேன். 8:30 சிஸ்டர் சுகுமாரி. 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் தாசன். அதுக்கு பின்பு இன்றைய நாள் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. இன்றைய நாளிலே இந்த நித்திய விஜயத்தை ஆங்கிலத்திலே நடத்த வருகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு அந்த சகோதரியை வருக என்று வரவேற்போமா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. சிஸ்டர் ரஜினி மைக் ஓன் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி. மைக்கில் மிஸ்டர். இன்றைய நாளிலே நிகழ்ச்சியில் ஆரம்ப ஜெபத்தை இன்றைய நாளிலே சிஸ்டர் கர்நாட்டை ஒப்பு கொடுக்க போறோம். பிரதர் மகேந்திரன் கேக்குதா? கேக்குது. Go ahead. Okay, God bless you. God bless you. Amen, amen. Thank you, Lord. Thank you, Father, once again, Lord, for bringing us back, Lord Jesus, into Nitya Velicham program. Even as we, Lord, on Mondays, we have chosen to, Lord, broadcast this program in English, Lord, as much as we could, Lord, so that we can grasp, Lord Jesus, and touch the hearts of younger generation, Lord, coming into our homes, Lord Jesus, wherever they might be, Lord, in many nations of the world, Lord, even as they come into their national languages, Lord, we also pray, Lord, as English being a common language in many parts of the world, Lord, that they would, Lord, grasp this messages, Lord, that would go on, Lord, and the ministry that would go on, Lord, in the name of Jesus, as much as we could, Lord, to, Lord Jesus, minister to the our younger generation, I pray. So we thank you for that, Lord, and we also, Lord, now bring forth,
Lord, this program into your hands, Father, as we, Lord, bring the team, Lord, to come and minister to you, Lord, and the servants of the Lord that are lined up also, Lord, as we, Lord, go into the program, Father, we ask your blessing upon it, Lord, and many that are, Lord Jesus, lined up to hear these messages and be blessed by this program, Lord, this evening. We thank you for that, Lord. In the name of Jesus, we pray. Amen and amen. Welcome all of you as we have come and joined Nithya Velicham that derives from Toronto, Canada. We thank you, all of you that have joined for the ministry of the power of the Holy Spirit that emanates through this wonderful networks that comes across the lands and the seas. As your hearts have been touched, ministered, set free, and before the end of the program, you would have known we have been ministered by the presence and the power of the Holy Spirit. In Jesus' name. So we thank you for coming and joining us. And at this time, we would also now pray that you would, as you would come and join us, pray for others, pray for your young people. Yeah, even as we are making all our efforts possible to get their attention for this program to go on in English. Please invite them in your household, in your neighborhoods. If you have the young people, introduce this program to them through Nithya Velicham, so they will be able to come and be blessed and their hearts be touched, saved, and set free and delivered in the name of Jesus. So we welcome all of you this evening once again. And I would like to go into the program at this time. We have Sister Karuna who would come and open up in prayer and also sing a song. Following that, I would also bring the word of the Lord, and I'm going to read from Psalm 103. Please prepare that in your Bibles to read Psalm 103. Following that, we have Sister Dolly, who would come and pray for the workers, the servants of the Lord, and also sing a song. And right after her ministry, I would also come again and pray for all of you listeners that are lined up. That is the very, crux of this very network. So we will touch many of you that are come and being listening, and the Lord will minister to all of you. And I would pray for all of you. I'm the host today. My name is Ranjini Alangaramani, and I would also bring the first message following that. And right after my message, we would have Pastor Jana Prahasam, who would come and minister the message from all the way from Colombo, Sri Lanka. And following that, we also have Sister Sukumari, who would come and bring the next message all the way from Vattala, Sri Lanka as well. And right after her, we have Pastor Anton Rasanayam, who would come and bring the final message this evening. So we thank you, all of you, as the Lord ministers to you. And we thank, even as you not only hearers, but doers, even as the Lord enters in and brings in his message through the guidance and the power and the anointing of the Holy Spirit. May he touch your hearts and also minister just as much. We are open with the guidance of the Holy Spirit to come and enable us to minister to all of you. In the Lord's name, amen, in Jesus' name. So at this moment, we would like to invite Sister Karuna to come and sing and minister to us and also pray. Sister Karuna, நாங்கள் உங்களை இப்பொழுது வரவழைக்கிறோம். வந்து உங்களோட பாட்டை பாடி கர்த்தருக்காக நீங்கள் அதை நீங்கள் பாடி முடித்ததுக்கு பிறகு ஜெபியுங்கள். God bless you. God bless you too, sister. Praise the Lord. Praise the Lord. நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னொரு நாளில் கர்த்தாவே, இந்த ஆண்டின் இறுதியின் முதலாவது நாளில் கர்த்தாவே, எங்களை நீர் கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாத தண்டையிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. தகப்பனே, சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் உமது ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்களுக்காக நீர் உம்மையே பலியாக கொடுத்து நீர் எங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போடுகிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, சத்தியவானவன் நம்ம உம்முடைய சத்தத்தை கேட்கறதுக்கு போதும் ஆயத்தமாயிருக்கிறவனாயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வருகை அதிசீக்கிரம் என்பது இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த சாட்சிகளை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சுத்த கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் உடைய ரத்தத்தினாலே கழுவி மீட்டு கொண்டவராயிருக்கிறீரப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
தகப்பனே, எல்லாரையும் நீர் விசாரிக்கிற தகப்பனாயிருக்கிறீர், இரக்கம் பாராட்டுகிறவராயிருக்கிறீர், எல்லாரையும் தூக்கி சுமக்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, உம்மிடத்தில் நாங்கள் கேள்வி கேட்க எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, உம்முடைய பாதத்தில் ஒவ்வொரு ஜீவனையும் ஒவ்வொரு மனிதனை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் தாழ்ந்தி கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்துல நீர் கனத்தை உண்டாக்கி கொடுக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து ஒவ்வொருவரையும் உடைய சத்தியத்தை பேசும்படியாய் அழைத்து வாங்க. நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சௌரலஸ்லி பிரதற்காருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தித்து வழி நடத்துகிற தகப்பன் நீர். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என் மகேந்திரன் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உடல் சுகம் ஆரோக்கியம் கொடுத்து மீண்டும் உடைய சத்தியத்தை கத்தாவே எடுத்து கத்தாவே நிகழ்ச்சிகளை நடத்தும்படியாய், தொகுத்து வழங்கும்படியாய், வெள்ளத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ரஞ்சனி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம். 2 நாளும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. குடும்ப காரியங்களை கூட உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்காக செய்கிற ஊழியத்திலே கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் டோலிக்காக ஜெபிக்கிறோம். சௌரிய சுபாலங்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா, எல்லா ஆசீர்வாதமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவாகி உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இதுவரை நீ நடத்தின எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்தி அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் முடித்திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சத்தியத்தை பேசும்படியாய் அவர்கள் எல்லாம் நீரே பேச போகிறீர்களே. அதுக்குள்ளாக அநேக ஆத்துமாக்களை பெறும்படியாய், அவருடைய சபைகள் நிரம்பும்படியாய், கர்த்தர் உம்முடைய ராஜ்யத்துக்கு இந்த ஜனங்களை அழைத்து வரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கயிறுகளால் கட்டி நீர் இழுக்கிறவர் கர்த்தாவே தகப்பனே, பயில் காட்டி அழைப்பவர் நீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியே இந்த உலகம் அழிவதற்கு முன்னாக எல்லா ஜனங்களையும் இந்த ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருவர் மூலமாக கொண்டு வரும்படியாய் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எவாஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்காக இரத்த சாட்சிகளாய் மறிக்க ஆயத்தமாய் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய பலம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய அபிஷேகம் நிறைவாய் தங்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய சபைகளில பின்மாற்றமாய் இருக்கிற மக்கள் மீண்டும் சபைக்கு வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நீர் அந்த சபையை நிரப்ப வேண்டுமாக, குடும்ப காரியங்களை கர்த்தாவே சீராய் நடத்தும்படியாய் கொடுக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய சாட்சிகளாய் நிற்கிற அந்த குடும்பம் கர்த்தாவே ஒருபோதும் உம்முடைய நாமத்தை வெட்கப்படுத்தாதபடி உமக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் நீர் அழைத்த அழைப்பில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து அந்த குடும்பங்களோடு கூட இருங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எனது எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல கட்டப்பட போகிற 3வது தேவாலயத்துக்கான ஆயத்தங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. ஆனாலும் அந்த இடத்துல இருக்கிற அந்த அந்நிய வழிபாட்டினாலே அவர் தடைபடுகிற போதிலும் கர்த்தர் நீர் தாமதிக்கிறது. அநேகரை ரட்சிப்பதற்காக ஆண்டவரே, யூத ஜனங்களை ரட்சிப்பதற்காக, அந்த யூத ஜனங்களுக்காக நீர் இந்த உலகத்துக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்தி அப்பா, அந்த நகரத்து மக்களை சாட்சிகளாய் நீங்க வைத்திருக்கிறீங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அயலுள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களும் உம்மை அறியும்படியாய் கண்களிலே கர்த்தாவே தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்திலே கர்த்தாவே தெளிவு உண்டாக்கும்படியாய் நாங்கள் பேசும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேக ஊழியங்களை அங்க அனுப்புங்க, விடுதலையாக்குங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. இழப்புகள் இல்லைங்க கர்த்தாவே, கண்ணீரை துடைக்கிற தகப்பன் நீர். அப்பா, ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள பிதா, நித்திய பிதா நீர். எப்போதும் அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும்.
தொடர்ந்து நடத்துங்க. இந்த நாளும் கத்தாவே எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக நாங்கள் உங்களுடைய பாத தண்டையில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசம் கத்தாவே யுத்தத்தினாலே அழிந்து மீண்டு எழும்பும் போது கத்தாவே மீண்டும் இந்த தண்ணீரினாலே அடிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணரும்படியாய் கண்களிலே கத்தாவே உம்முடைய கிருபையை காணும்படியாய் அவர்களுடைய மனதிலே பேசும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த இடத்திலே அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் விக்கிர ஆராதனைகளில் இருந்து அவர்கள் வெளியிலே வரும்படியாய் கண்டித்து உணர்த்துகிறவர் நீர் கத்தாவை. ஊழியங்களை பெருக பண்ணுங்க, ஆசிர்வதிங்க. தொடர்ந்து அவர்களுக்கு மனதிலே கத்தாவை தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மீண்டு வரும்படியாய் தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்கும்படியாய் உதவி ஒத்தாசிகள் எல்லாவற்றையும் நீர் அனுப்புற தகப்பன் ஆண்டவரே. இருதயத்திலே பேசுங்க, உண்மை அறியும்படியாய் கண்களை திறந்து கொடுங்க, இருதய கதவுகளை திறந்து கொடுங்க. கல்லான இருதயத்தை அப்பா நீரும் சதையான இருதயமாய் மாற்றுகிறவர் அல்லவா தகப்பனே. பாவங்களை நீர் மன்னிக்கிறவர் அல்லவா அப்பா. அறியாமல் செய்யும் தவறுகளை நீர் மன்னிக்கிறவர் அல்லவா. உம்முடைய காரியத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரத்திலே அந்த சொன்னங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. நோய் நொடியற்ற வாழ்க்கை அவர்கள் இந்த வெள்ளத்திலே இருந்து மீண்டு வரும்போது அவர்களை அணுகாதபடி உம்முடைய இரத்த குட்டிக்குள்ளாக அவர்களை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனமும் கத்தாவே அவர்கள் எங்கெங்கு இருந்தாலும் அவருடைய சரீரத்தை கூட இருக்க முடியாதபடி பதறிக்கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை அளிக்கும்படி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இலங்கை தேசத்தை உம்முடைய வல்லமையுள்ள கருத்தினாலே மூடுங்க ஆண்டவரே. அப்பா பூமியில் உள்ள மனிதனை நினைக்கிறதுக்கு கத்தாவே அந்த மனிதனை மாத்திரம் உமக்கு முன்பாக அவன் தூசியும் புழுவுமாயிருக்கிறான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனாலும் கத்தாவே மண்ணினாலே செய்த மனிதன் மண்ணுக்கே திரும்புவான் என்ற மாதிரி அந்த சூழ்நிலை மாறிக்கொண்டு போகிறது ஆண்டவரே. ஆனாலும் இழுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ரட்சிப்பை காணும் வரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாராயன் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. கல்வாரி திருப்பிடமே கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பிடமே கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாராயன் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாராயன் நேசருக்கே. ஈசோப்புள்ளால் கழுவும் என்றே சுத்தமாவோம். ஈசோப்புள்ளால்
கழுவும் என்றே சுத்தமாவோம். உரைகின்ற பனி போல வன்மையாவோம். திரு வார்த்தையினால் உரைகின்ற பனி போல வன்மையாவோம். திரு வார்த்தையினால் மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. Praise Lord, sister. Praise the Lord, Sister Karna. நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். நன்றாக பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. என்னை அதை ஆசீர்வாதிக்கப்பட்ட நான் இருந்தேன் என்றபடியால் அதே போல எல்லாரும் அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என்றபடியால் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அவரீகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you, Sister Karuna. Amen. God bless you too, sister. Amen. Amen. அடுத்ததாக நான் சங்கீதம் 103 சங்கீதத்தை வாசிக்க போகிறேன். I would like to read Psalm 103. Praise the Lord, my soul. All my inmost being, praise his holy name. Praise the Lord, my soul, and forget not all his benefits, who forgives your sins and also heals your diseases, who redeems your life from the pit and forgives you with love and compassion. Thank you, Lord, who satisfies your desires with good things, so that your youth is renewed like the eagles. The Lord works righteousness and justice for all oppressed.
The Lord works righteousness and justice for all that are oppressed. See, he made also renewed his ways to Moses and his deeds to the people of Israel. So the Lord is compassionate and gracious. And that's how he had shown forth his gracious ways through the wilderness to the children of Israel. So slow, and he's slow to anger, abounding in love. He also will not always accuse, nor will he also, it says here, harbor anger forever. So the Lord is gracious and merciful, and he will not harbor his anger forever. He does not treat us as our sins deserve. Thank the Lord for that. If we would be treated according to the sin of this world, the day will come for that one day with judgment, but not until then. His grace and mercy and compassion is extended right now for us. Repay us according to our iniquities. For as high as the oceans or the seas or the heavens are even above the earth, so great is his love for those who hear him. That is how much his love extends for us, and his mercy and grace. So as far as the east is from the west, so far has he removed our transgressions from us. Thank the Lord for his word. May the Lord bless his word and bless all of us as we obey his word more than hearing, and be doers and listeners, not only to listen, but to obey and follow on with the word of God. Thank the Lord for that word of the living God. Amen. இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக சிஸ்டர் டாலியை அழைப்போம். அவர் வந்து ஒரு பாட்டை பாடி ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். I would like to invite Sister Dolly at this moment. She would come and pray for the workers and also sing a song. Sister Dolly. Praise the Lord. Praise the Lord. வந்து ஒரு பாட்டை பாடி ஜெபியுங்கள். ஆமேன் ஆமேன். நன்றி எல்லாருடைய வாய்ஸையும் கேட்க ரொம்ப நன்றியா இருக்கு. எல்லாருடைய குரலையும் கேட்பதற்கு. கர்த்தர் நல்லவர், அது போதுமானவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாம், இந்த பனி நாட்கள்ல எவ்வளவு பேர் சுகமில்லாம இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதிதான வாழ்க்கையை கொடுத்து அவருக்குள்ள மகளிர் தந்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன். மறுபடியாக வரப்போற ஊழியக்காரங்க யாவரும் எங்களோட கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு ஒரு புதிதான ஜெப ஆவியை ஊற்றி உங்களோட அபிஷேகத்தால நிரப்பி இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே ஒரு ஆத்மாவும் அழியாத வண்ணமாக அவர்களை உங்களுடைய இரத்தத்தை கோட்டைக்குள் மறைத்து வைத்து ஒரு புதிதான அபிஷேகத்தோடு அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வரப்போற பாஸ்டர் சிஸ்டர் யாவரும் கொடுக்கிற வார்த்தையில ஆண்டவரே உங்களுடைய வல்லமை நிறைந்த உங்களுடைய வல்லமை நிறைந்த அந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த வெளிப்படுத்தலை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் சிஸ்டர்ஸையும் யாவரையும் எங்களுடைய கருத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்ப்பதற்கு தந்த கிருபைகளுக்காண்டு நன்றி செலுத்துறேன். அப்பா, ஏசாயா 45:2 கூறுவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்று மட்டும் இலங்கை தேசத்துல நடக்கிற உபத்திரத்திலும் எல்லார்களுக்கும் அவர் பெரிதான அற்புதம் நிறைந்த தகப்பனாக இருந்து அவர் அற்புதம் செய்து கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நானே கர்த்தர், ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று கூறின அந்த வாக்கு தத்தன்படி கர்த்தர் எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே. எல்லா கனமகிமை உங்களுக்கே உரியது என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அல்லேலூயா, 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 ஆமென். கத்தரின் கிரிகைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவியாத்மா சரீரமும் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காத்தீரே. அல்லேலூயா, 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 ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தையும் இடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோமும் ஆசீர் பெறவே. அல்லேலூயா, 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 ஆமென். ஆமென். எல்லாருக்கும் எல்லாத்திலும் பார்க்க எங்கள் தேவன் பெரியவரும் நல்லவரும், அவருடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் ஒழியாது. அதுக்கான நன்றி செலுத்துற இந்த நேரத்தை எங்களை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்து. கர்த்தரை மட்டுமே நாங்கள் உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, நன்றி இயேசுவின் நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். நன்றாக பாடினீர்கள், நன்றாக ஜெபித்தீர்கள். தேங்க்யூ சிஸ்டர் டாலி. அவருடைய கிருபையால்தான் எல்லாம் முடிந்து எல்லாம் அவர் எல்லாரும் எல்லாவற்றையும் நடத்துகிறார் என்றபடியால் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். I would like to go into pray for the listeners right now. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். God bless you. Amen, amen. Father Lord, we come to you once again, Father, at this very moment, Lord, where we would not take this for granted, Lord. It is, Lord, your work. It is through the power that you would enable, Lord, as you have called it out, Lord Jesus, with your callings, with what you have bestowed, Lord, through the grace and your mercy and the power of the Holy Spirit alone, to enable through these networks, Lord, to come into this across the lands and the seas, Lord, into the places you have provided, Lord, to the nations that it would, Lord, emanate, Lord, as many that have been gathering, Lord. We pray for these listeners, Father, that it is no accident that they would bump into these channels, Lord. Somehow, Lord, they have paved entrance only through the guidance of your power and your Holy Spirit alone upon their lives. And now, Lord, even as we, Lord, bring them to you, lay them at thy feet and at thy altar, Lord, according to their needs, whatever they might be, Lord, most of all for their spiritual entity, spiritual need, Lord, that they would be drawn closer to you for all the ministry that is going on, Lord, through this, the way in which has been, Lord, bestowed, Lord, through your guidance and the power and the way in which you have aligned with the servants of the lips of the servants to come and bring forth the word as well, Lord. All this time you have been already ministering through the songs and the prayers and the word of the living God. So we thank you for that, Lord. Even as I've been, Lord, hosting alongside with even Brother Mahendran coming and bringing, Lord Jesus, the introduction, Lord, and being, Lord Jesus, working alongside with Sister Rita for the coordination of the programs, Lord. And we thank you for Brother Leslie, who is doing all the programming and all the rest that go on, Lord, into the networks to, Lord Jesus, coincide, Lord, for the rest of them, Lord, who cannot go into the time to
listen can still go in and listen to the rest, the networks come on YouTube and Facebook and everything, Lord. So we thank you for that, Lord. Now, Lord Jesus, we entrust everything said and done for your honor and for your glory, and for all the listeners that have been listening to be blessed, touched, set free. As the word goes forth, Lord, you send forth your word and you heal them, Lord Jesus. That is your word. Let them receive it in the name of Jesus Christ. Those who are sick, Lord. And also, Lord, you will supply all our needs according to your riches in glory through Christ Jesus, according to Philippians 4:19. Let them receive it, Lord, according to your word that you have given to them, Lord. And the faith, Lord Jesus, that comes into us, the just shall live by faith. And it only takes, Lord Jesus, you said, just the size of a mustard seed, Lord, to ignite that faith within us, Lord, that we can move mountains, Father, in the name of Jesus. That is why you said, it is not by might nor by power, but by my spirit, saith the Lord, that this mountain will crumble and fall and become plain. No matter how big that mountain is in front of you, this very moment, it can crumble and fall. By the faith we come into the presence of the living God and decree and declare that over your life in Jesus' name. And all your needs will be supplied, and all the hindrances that have been taking place shall be completely vanquished, dissipated, and cast out in Jesus' name. So we thank you for that, Lord, for the victory that is on our side. If God is for us, who can be against us? And your power and your spirit is working, Lord Jesus, on each and every person, Lord, that are listening, Father, and for the ministry of the Holy Spirit upon them. In Jesus' name I pray. Amen and amen. I would like to also mention something before I go into the message. As Brother Mahindran has mentioned, we are adding on Tuesday to come into the program, to be able to come with Brother Mahindran hosting it with alongside 4 other the pastors that have been coming from India. Because of the time change, they have been finding it difficult for those that go to work after giving out the message. Some of them that we have to make some arrangements in order to accommodate them to come in according to the time change. So we are now enabling it to come on Tuesdays, to be able to come that message and bring that message for us on Tuesdays. So it will start at 3 o'clock Pacific time, but 6 p.m. from Toronto, Canada. It arrives on Tuesdays at 6 p.m. from Toronto, Canada. And please pay attention to the time change, and also the day on Tuesdays we have added it on. So we will be on with Nithya Velicham Monday to Friday. The Nithya Velicham is going to be on from Monday to Friday. Thank you. God bless you all once again. And I would like to go into the word next of all. I would like to sing a song. You know, this is the most wonderful time of the year. We have got into the month of December, where Christmas is going to come.